வணக்கம் நண்பர்களே. இரண்டாவது மருந்து. ஏன்னா நம்பர் படி நம்ம வரிசையா போட்டிருப்போம். அந்த நம்பர் படி பார்க்க நமக்கு ஈஸியா இருக்கும். அதான் நம்ம வந்து பாட்டில கூட நம்பர்லாம் கரெக்டா போட்டு வச்சிருக்கோம். ஆஸ்பன். ஆஸ்பனோட சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணம் தெரியாத பயம், தவிப்பு, அச்ச உணர்வு. இதுதான் அதுக்குள்ள சிம்டமே. அதுதான் காரணம் தெரியாத பயம், தவிப்பு, அச்ச உணர்வு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்பன் நபர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க அந்த காரணம் தெரியாத பயம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ரொம்ப ஒரு சிம்பிளான கேட்டு. நைட்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா எந்திரிப்பாங்க. எந்திரிச்சா மன பாரமா இருக்கும். என்ன காரணம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. என்ன காரணம்னு தெரியாது. இதை வந்து நம்ம யாராவது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலான்னு பார்த்தா என்ன நினைப்பான், ஐயோ என்னடா இது, இவர் ராத்திரில தூங்குனானா முழிச்சானா ஒரு பயமான்னு கிண்டல் அடிப்பாங்கன்ட்டு வெளியில சொல்றதுக்கும் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா அப்படி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயா என்னடா இவன் இன்னும் கற்பனையா கதையெல்லாம் சொல்றான், வீணு தேவையில்லாத கற்பனை நம்ம கதை சொல்லிட்டு இருக்கானு நினைப்பான். அதனால வந்து சொல்ல மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆஸ்பன் நபரை பொறுத்தவரையிலே எதனால நமக்கு இந்த பயம் வருது அப்படிங்கிற விவரம் அவருக்கே தெரியாது. அது மத சம்பந்தமானதா, இறப்பு பற்றிய எண்ணங்களா கூட இருக்கலாம். தனியா இருக்கும்போது பய உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பலரோடு சேர்ந்து கூட்டாக காரியம் செய்யும் போது கூட பயம் ஏற்படலாம். இவர்களுக்கு ஆஸ்பன் கொடுத்தால் குணமாவார்கள். காரணம் தெரியாத பயம். என்ன காரணம் சொல்ல தெரியாது பாப்பா. இது என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப அடிக்கடி தேவைப்படும். சில குழந்தைகள் பார்த்து ராத்திரில தூக்கத்தில் எழுந்து முடிச்சு அழுவோம். ஏன் அழுதுன்னு அவங்களுக்கு தெரியும், எதுக்குன்னு தெரியாது. காரணம் தெரியாத பயம் அதனுடைய விஷயம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒப்பிடுதல். ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா மிமுலஸ். இதோட ஒப்பிடுதல் வந்து மிமுலஸ். மிமுலஸ் நிபர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் தெரிந்த பயம். அந்த பயத்தை அவங்களுக்கு தெரியும், இதுதான் காரணம்ன்ற அந்த பயத்தை அவங்களுக்கு தெரிஞ்சுது, தெரியும் அவங்களுக்கு என்னன்னு காரணம் தெரிஞ்ச பயம் கேளுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பார்த்தா பாதி பேர் பயந்துருவாங்க. சிலருக்கு டாக்டர் ஊசி போறது கையில கொண்டு வந்து பயந்து மயக்கம் ஆயிடுவாங்க. சிலருக்கு மின்னலை பார்த்தா பயம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட் பார்த்தா பயந்துருவாங்க. சிலருக்கு ரத்தத்தை பார்த்தால் பயம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணத்தினாலதான் அந்த பயம் வரும். இது வந்து காரணம் தெரிந்து பயம், மிமுலஸுக்கு உள்ள விஷயம். நம்ம இந்த ஆஸ்பனை பொறுத்தவரையிலே எனக்கு வந்து பிணி நீக்கி அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரு 15 வயசு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், பசி இல்லை, அடிக்கடி அஜீரணம், எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகுன்ற நம்பிக்கை கிடையாது. ஆனா சாப்பிடுவா மறுபடியும் வரும். அப்போ காரணமே புரியாம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்தாரு, சொன்னாரு, இல்லைங்க பையன் வந்து நல்லா தான் இருக்கான், பார்த்தா ஹெல்த்தியா தான் இருக்கிறான். ஆனா என்னன்னு கேட்டா அடிக்கடி சளி பிடிச்சிருது, பசி இல்லைன்னு சொல்றான், அதை மீறி சாப்பிட சொன்னா சாப்பாடு செமிக்க மாட்டேங்குது, அஜீரணம் ஆயிடுது, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் போது நான் வந்து அவனை கூப்பிட்டு ஜாலியா தோல்ல கை போட்டு என்னடா கண்ணா அப்படி இருக்கன்ட்டு அவனுக்கு ஒன்று சாக்லேட்லாம் கொடுத்து அவட ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது, என்னடா கண்ணா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. ஒண்ணும் இல்லை அங்கிள், எனக்கு எப்ப பார்த்தாலும் திடீர்னு பயம் வருது அங்கிள். சரி என்னடா பயம், அது என்ன காரணம்னு தெரியல அங்கிள், பயம் வருது, காரணமே தெரியல. அந்த பயம் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது, பசிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனையை நான் வந்து சந்திக்கிறேன் அங்கிள் அப்படின்னா. அப்பதான் வந்து வேற என்ன உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பயம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி வேர்த்து ஊத்துருது, அப்படியே நெஞ்சு படன்னு வர்ற மாதிரி இருக்கு, சில நேரம் வேர்க்குது. சரிடா பரீட்சையை பார்த்தா பயம் இருக்கான்னு கேட்டா, பரீட்சையை பத்திலாம் எனக்கு ஒன்றும் பயம் எல்லாம் கிடையாது, ஆனா இது ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுது அங்கிள் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு அவனுக்கு வந்து ஆஸ்பன் கொடுத்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 சிட்டிங்லயே அதுக்கப்புறம் சரியாயிட்டான். அவனுக்கு அதுக்கப்புறம் சளி பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, ரொம்ப அற்புதமா மாறினான். இது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கிடைத்த வெற்றி. நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இரண்டாவது மருந்து. ஏன்னா நம்பர் படி நம்ம வரிசையா போட்டிருப்போம். அந்த நம்பர் படி பார்க்க நமக்கு ஈஸியா இருக்கும். அதான் நம்ம வந்து